சரி, நாம் இப்போ கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராக நாம் செல்லலாம். மறுபடியும் இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம் என்ற தலைப்பிலே இன்றைக்கும் நாம் ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல எப்படி அதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அது தவறு, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வசனத்தினுடைய சூழ்நிலைகளை வைத்து நாம் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். சரி, யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்லியிருக்கிறார் இயேசு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், சோ அப்ப என்ன பண்ணணும்? ஜலத்தினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் என்ன பண்ண வேண்டும்? பிறக்க வேண்டும். அப்புறம் அவன் என்ன பண்ண மாட்டான்? அப்படி பிறக்கலனா அவன் என்ன பண்ண மாட்டானா? தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது என்று மெய்யாகவே அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியமாகவே உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், சொல்லுகிறேன். இது சொன்னது யாரு? இயேசு சொல்லிய வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்போ இயேசு சொன்ன வார்த்தையின்படி ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ தேவ ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா அவங்க என்ன ஆகணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ண வேண்டும்? பிறக்க வேண்டும். சரி, இப்ப இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திலே எப்படி தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். முதல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜலத்தினால் பிறப்பது அப்படின்னா என்ன? ஞான ஸ்நானம் எடுப்பது என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அப்போ ஞான ஸ்நானம் எடுத்து விட்டால் எங்கே வந்து விடலாம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது உண்மையா? இல்லை. ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் பரலோகத்துக்கு வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது உண்மையா? அது உண்மை கிடையாது. சரியா? அப்போ அந்த கருத்து தவறான கருத்து. அப்போ ஜலத்தினால் பிறப்பது என்பது ஞான ஸ்நானத்தை குறிக்கவில்லை. விளங்குதா நான் சொல்றது? சோ ஜலத்தினால் பிறப்பது எதை குறிக்கவில்லை? ஞான ஸ்நானத்தை குறிக்கவில்லை. இப்போ நீங்க உடனே ஒரு கேள்வி வரலாம், அப்ப ஞான ஸ்நானம் எடுக்க கூடாதா? ஞான ஸ்நானம் எடுக்கணும் பரவாயில்லையா? இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போல, ஞான ஸ்நானம் கட்டாயம் என்ன பண்ணணும்? எடுக்கணும். ஞான ஸ்நானம் என்றால் என்ன அப்படின்றத ஞான ஸ்நானம் எடுத்தவங்களுக்கு நான் எடுத்த கிளாஸ் மூலமா என்ன பண்ணியிருக்கிறேன், சொல்லி கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கும் நான் சொல்றேன். ஞான ஸ்நானம் என்பதுனா என்ன அப்படின்னா, அது ஒரு அடையாளம். ஞான ஸ்நானம் என்பது என்னது? ஒரு அடையாளம். எதற்கான அடையாளம்? நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை தெய்வமாக விசுவாசிக்கிறோம், அதற்கான அடையாளமாகத்தான் எதை பண்றோம்? ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நீங்க உங்க மனசுல நினைச்சது வெளியே யாருக்கு எப்படி தெரியும்? நீங்க வாயை திறந்து சொன்னாதான் தெரியும். சரி, அதை நீங்க யாருக்கு சொல்றீங்க? சபையில இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு இடத்துல போய் ஞானஸ்நானம் எடுக்கும்போது, பப்ளிக்கா அது நடக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை உண்மையான இரட்சகராக என்ன பண்ணியிருக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டதுனால நான் அவருடைய கட்டளைக்கு என்ன பண்ணுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு என்ன கட்டளை கொடுத்தாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவங்களுக்கு என்ன கொடுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு கொடுத்த கட்டளைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம், கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். ஞான ஸ்நானம் அது நாம் ரட்சிக்கப்பட்டதின் அடையாளம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தின் அடையாளமாக அது என்னாகிறது, மாறுகிறது. புதிய ஆரம்பம்னா என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கையில புது ஆரம்பம் துவங்கி விட்டது. அதற்கான அடையாளமாக பின்பு நான் என்ன பண்ணுகிறேன், தண்ணீல மூழ்கி ஞான ஸ்நானம் பெறுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஜலத்தினால் பிறப்பது என்பதற்கு எது கிடையாது அர்த்தம், ஞான ஸ்நானம் அர்த்தம் கிடையாது. சரி,
அப்புறம் சிலர் என்ன சொல்றாங்க, இப்போ நீ ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியை நீ என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னது? ஆவியிலே பிறப்பது. சோ அப்போ முதல்ல ஜலத்துல பிறப்பதுனா என்ன? ஞானஸ்நானம். ஆவியில பிறப்பதுனா என்ன? பரிசுத்த ஆவி என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறார்கள். அதுவும் என்ன போதனை தான்? தவறான போதனை தான். ஏன் சொல்றேன்? இப்போ திருத்துவத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நீங்க என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. இப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால் யாரையும் ஏற்றுக்கொண்டுட்டீங்க? பிதாவையும் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், பரிசுத்த ஆவியும் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். அல்லேலூயா. அப்ப இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறார்? வந்து வாசம் பண்ணுகிறவராக மாறி விடுகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை ஒரு நாள் நான் ஏற்றுக்கொள்வேன், கொஞ்ச நாள் கழிச்சு பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுவது வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களுக்கு முரணான ஒரு கருத்து. அப்படிலாம் பிரிச்சு பிரிச்சு என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஆதாரமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கலாமா? எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது எப்ப நடக்குது இது? சத்திய வசனத்தை கேட்டு என்ன ஆகுறாங்க? விசுவாசி. யார் மேல விசுவாசி? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளாக மாறும்போது என்ன நடக்குது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ இந்த பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரை போடப்படுகிற காரியம் என்றைக்கு நடக்கிறது? என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ, என்றைக்கு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அன்றைக்கு இந்த செயல் என்ன பண்ணுகிறது? நடக்கிறது. அந்த செயல் சிலர் அந்த செயலை உணர்வாங்க, சிலரால் அதை என்ன பண்ண முடியாது? உணர முடியாது. நீங்க உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகிறது? செயல்படுகிறது, நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. சரி, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார்னு அடுத்த வசனத்துல சொல்றாரு. அவருக்கு சொந்தமானவர்கள். ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நாம யாராம்? அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அல்லேலூயா. நாம யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். அப்படின்றதுக்கு அடையாளமாக ஆவியானவர் என்னவா இருக்கிறாராம்? அச்சாரமா இருக்கிறார். அச்சாரம்னா என்னது? உறுதிப்படுத்தக்கூடியது. இப்போ உங்களுக்கு புரியணும்னா 2 விஷயத்த சொல்றேன். ஒண்ணு, நீங்க போய் ஒரு வீடு பாக்குறீங்க வாடகைக்கு. வீடு பார்த்து உங்களுக்கு வீடு பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? என்ன கொடுப்பீங்க? டோக்கன் அட்வான்ஸ். அட்வான்ஸ் கூட இல்ல, என்ன அட்வான்ஸ்? டோக்கன் அட்வான்ஸ். சோ இப்போ ஆவியானவர் எப்படி தெரியுமா? நமக்கு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி. அப்படின்னா என்ன? நம்மள ஆண்டவர் என்ன ஆக்கிட்டாரு? நமக்கு சொந்தமாக்கிட்டாரு. அந்த சொந்தம்ன்றதுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? இப்போ அடையாளமா பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? தந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வீடு, ஒரு இடம் வாங்கினா கூட முதல்ல என்ன பண்ணுவீங்க? இடம் பார்த்து பிடிச்ச உடனே ரேட் எல்லாம் பேசிட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கல்யாண விஷயம், ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போறீங்க, அல்லது பொதுவா இதை மாப்பிள்ளை வீட்டார் தான் செய்வாங்க. பொண்ணை பார்த்து பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அச்சாரம் வச்சிருவாங்க. அச்சாரம் எதுக்கு வைப்பாங்க? இந்த பொண்ணு யாருக்கு தான் சொந்தம்? இந்த மாப்பிள்ளைக்கு தான் சொந்தம். இந்த மாப்பிள்ளை தான் இந்த பொண்ணை என்ன பண்ண போறாரு? கல்யாணம் பண்ண போறாரு. அதற்கு என்ன வைப்பாங்க? அச்சாரம் வைப்பாங்க. அப்போ நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக என்ன பண்ணப்படுகிறார்? கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா.
அச்சாரம்னு ஒரு வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்றும் இன்னொரு வார்த்தை அவர் என்ன பண்றாரு சொல்றார். ஆவியானவரால் என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் சீல் பண்ணிட்டார். என்ன சீல் பண்ணிட்டாரு? இந்த நபர் யாருக்கு சொந்தமானவர்? இயேசுவுக்கு சொந்தமானவர். ஹல்லேலூயா. அப்போ என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வராரு? ஞானஸ்நானம் பெற்று அதுக்கப்புறமா நம்ம காத்திருப்பு கூட்டத்துக்கு போய் அங்கே பரிசுத்த ஆவியானவர் வாரும் வாரும் என்று சொன்னதுக்கு அப்புறம் வராரா? இல்லை. நாம் என்றைக்கு இயேசுவை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னவா கொடுக்கப்படுகிறாராம்? அச்சாரமாக கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்பதற்கு இது அர்த்தம் கிடையாது. ஞான ஸ்நானமும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுதலும் என்ன கிடையாது? அர்த்தம் கிடையாது. விளங்குதானா சொல்றது? சரி. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் கூட அப்படிதான் முன்னாடி யோசித்து வச்சிருந்தேன். என்ன யோசித்தேன்னா, ஜலத்தினால் பிறப்பது அப்படின்னா என்னன்னா, யூதர்களுடைய பாரம்பரியத்துல, யூதர்கள் அவருடைய வழக்கத்துல ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது அப்படின்னா, தாயுடைய வயிற்றுல எங்க இருக்குது குழந்தை? தண்ணிக்குள்ள இருக்குது, ஜலத்துக்குள்ள இருக்குது. அப்போ அந்த தண்ணிக்குள்ள இருந்து பிறப்பது என்னது? ஜலத்தினால் பிறப்பது என்று சிலர் என்ன பண்ணுகிறாங்க? அந்த கருத்தை எடுத்துக்கொள்கிறார். நான் கூட அந்த கருத்தை தான் நான் என்ன பண்ணியிருந்தேன், யோசித்து வச்சிருந்தேன். ஏன்னா அவங்க அந்த யூதருடைய வழக்கம், அது யூதருடைய புரிதல். ஏன்னா அந்த குழந்தை எங்க இருக்குது? தாய் வயிற்றுல தண்ணீருக்குள்ள இருக்குது. அப்ப ஜலத்தினால் பிறப்பது என்னன்னா, அது மாம்சத்துல பிறப்பது. ஏன்னா அந்த வார்த்தையை இயேசு அடுத்த வசனத்துல பயன்படுத்துறார். நீங்க பாத்தீங்கன்னா அதே யோவான் 3ஆம் அதிகாரம் நீங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அப்போ அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, ஜலத்தினால் பிறப்பதும் மாம்சத்தினால் பிறப்பதும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி அது கனெக்ட் ஆகுது. ஆனா அதுவும் என்ன இல்ல, சரியான கருத்து கிடையாது. ஏன்னா அங்க மாம்சத்தினால் பிறப்பதுன்னு அவரு நிக்கோதேமு கூட சொல்லும் போது, ஏற்கனவே நிக்கோதேமு என்ன பண்ணிருக்கிறாரு? மாம்சத்துல பிறந்துட்டார். அது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. அப்ப நடந்து முடிந்து விட்டதை இயேசு இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு இங்க என்ன சொல்றாரு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப நிக்கோதேமு ஜலத்தினால் பிறந்துட்டாரா? ஏற்கனவே பிறந்துட்டார். அப்ப ஏற்கனவே பிறந்தவருக்கு இயேசு மறுபடியும் என்ன பண்ணணும் அவசியம் இல்லை. நீ ஜலத்தினால பிறக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதனால சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜலத்தினால பிறப்பது என்பது மனித பிறப்பு, ஆவியினாலே பிறப்பது என்பது தெய்வீக பிறப்பு என்று நினைக்கிறார்கள். அதுவும் தவறான ஒரு புரிதல். சரி, இப்போ இங்க இயேசு என்னதான் சொல்ல வராரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? பார்க்க போறோம். இப்போ 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். அதான் கான்டெக்ஸ்ட். சோ அதனால 1ஆம் வசனத்துல இருந்து வாசித்து வரும் போது நமக்கு என்ன தெரியும்? சூழ்நிலைகளை பற்றி நமக்கு தெரியும். இப்ப நீங்க யோவானுடைய சுவிசேஷத்தை பொறுத்தவரை, யோவானுடைய சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்காவோட ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. ஆரம்பத்திலேயே என்ன பண்றாரு யோவான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய இறை தன்மையை பற்றி நிறைய வசனங்களை சொல்லி விளக்குறார். யோவான் 1:1 வாசித்து பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்னவா இருந்தது? தேவனாய் இருந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய இறை தன்மையை குறித்து என்ன பண்ணுகிறார்? அவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, அப்படியே சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, அவரிடத்தில் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்னவா மாறுகிறார்கள்? தேவ பிள்ளைகளாக, தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக என்ன பண்ணுகிறார்கள்? மாறுகிறார்கள் என்ற கருத்துக்களை அவர் என்ன பண்றாரு? சொல்றார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இயேசு கானா ஊர்ல போய் என்ன பண்றாரு? ஒரு அற்புதம் செய்கிறார். அற்புதம் செய்து முடித்து விட்டு தேவாலயத்துல போய் தேவாலயத்தை என்ன பண்ணுகிறார்? சுத்திகரிக்கிறார். சோ அற்புதம் ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? தேவாலயத்தை சுத்திகரிக்கிற ஒரு காரியம் நடக்கிறது. இது நடந்து முடிந்த பின்புதான் யாரை மீட் பண்றாருன்னா, நிக்கோதேமு என்ற ஒரு மனிதனை சந்திக்கிறார். இப்ப இயேசுவே போய் சந்திக்கல, அந்த மனிதன் வந்து என்ன பண்றாரு? இயேசுவை சந்திக்கிறார். சரி, 1ஆவது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம்.
யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். சோ இவர் ஒரு அதிகாரி, இவர் ஒரு பரிசேயன். இவர் என்ன பண்றாரு, இவரை பற்றி ஒரு பேக்ரவுண்ட், இவர் ஒரு பரிசேயன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வசனத்தை போதிக்கக்கூடிய ஒரு போதகன். இவங்க பரிசேயர்கள் எப்ப வந்தாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசேயர்கள் கிடையாது. அவர்கள் இந்த இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைப்பட்ட காலம் சொல்லும் போது மல்கியா தீர்க்கதரிசி உடைய காலத்துக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து வருகிற காலம் வரைக்கும் 400 வருஷம். இதுதான் என்ன காலம்? இடைப்பட்ட காலம். இந்த காலத்துல இந்த யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் எங்க போகுது? பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகிறார்கள். அப்ப பாபிலோனிய சிறையிருப்புக்கு போன பின்புதான் எது உருவாகுது? இந்த பரிசேயர், சதுசேயர், இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன ஆகிறார்கள்? உருவாகிறார்கள். சோ அப்போ அந்த காலகட்டத்தில் உருவானவங்க தான் யாரு? பரிசேயர். அப்ப இந்த நிக்கோதேமு என்பவர் ஒரு பரிசேயன். அவர் ஒரு யூதருக்குள் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அப்போ அவர் போதகர் பிளஸ் ஒரு அதிகாரி. அவர் என்ன பண்ணுகிறாரு? அவன் ராக்காலத்திலே எப்போ வர்றாரு? நைட் டைம் வராரு. பகல்ல வந்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பார்த்துருவாங்க. நீங்க நைட் டைம் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. நைட் டைம்லாம் அந்த காலத்துல என்ன கிடையாது? எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி போக்கஸ் லைட், அந்த லைட், இந்த லைட், எந்த லைட்டுமே கிடையாது. டார்ச் லைட் கூட கிடையாது. எல்லாமே என்னதான்? தீப்பந்தம் தான். சோ தீப்பந்தங்களை வைத்துதான் அவங்களுடைய இரவு நேரங்கள் என்ன ஆகுது? கழிக்கப்பட்டது. அப்போ இரவு நேரத்துல இவர் என்ன பண்ணுகிறார்? வருகிறார். அப்ப இரவு நேரத்துல வராருன்னா இவர் இயேசுவை எப்படி சந்திக்கணும்னு விரும்புறார்? ரொம்ப மறைமுகமா, ரொம்ப ரகசியமா என்ன பண்ணணும்? சந்திக்கணும். ஏன்னா இவரு அந்த யூதருக்குள்ள என்னவா இருக்கிறாரு? ஒரு முக்கியமான அதிகாரி, முக்கியமான ஒரு போதகரா இருக்கிறாரு. இவரே இயேசு கிட்ட வரும்போது அது என்ன ஆகும்? அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இவர் என்ன பண்றாரு? ராக்காலத்தில் இயேசு இடத்துல என்ன பண்றாரு? வர்றார். என்ன சொல்றாரு? ரபி. இப்ப பொதுவா ரபின்னு யாரை குறிப்பாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வேத எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கிறார்களோ, போதிக்கிறார்களோ அவர்களை தான் என்ன சொல்வாங்க? ரபி என்று சொல்வார்கள். இன்றைக்கும் யூத மார்க்கத்துல யார் இருக்கிறா? ரபிமார்கள் இருக்கிறாங்க. ரபிகள் எப்படி இருப்பாங்கன்னா, கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, என்ன மாதிரி. தாடி இருக்கும். எனக்கு தாடி கிடையாது, மீசை தாடி எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த காதுக்கு பக்கத்துல 2 முடி சுருட்டி தொங்கும், சுருண்டு இருக்கும். தலையில இருந்து என்ன ஆகும்? 2 முடி சுருண்டு தொங்கி இருக்கும். அவங்க முடியெல்லாம் நிறைய வளர்க்க மாட்டாங்க, முடியெல்லாம் ஷார்ட்டா தான் இருக்கும். ஆனா இந்த காதுக்கு பக்கத்துல என்ன பண்ணும்? 2 நீளமான முடி, அதை சுருட்டி என்ன பண்ணிருப்பாங்க? தொங்க விட்டுருப்பாங்க. கருப்பு கலர்ல தொப்பி, இந்த மாதிரி வட்டமா ஒரு தொப்பி இருக்கும் பாத்தீங்களா, அந்த தொப்பி போட்டிருப்பாங்க. சோ இந்த அடையாளம், கருப்பு தொப்பி, கருப்பு ட்ரெஸ், தாடி, நல்ல மீச, இந்த காதுக்கு பக்கத்துல 2 ஜடை மாதிரி தொங்குச்சுன்னா அவர் யாரு? ரபி. எந்த காலத்து ரபி? இந்த காலத்து ரபி. அந்த காலத்துல இந்த ரபிகள் வித்தியாசமா என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. ஆனா இயேசு அந்த யூத மார்க்கத்தில் இருந்த ரபிகளை விட இவர் எப்படி இருந்தார்? வித்தியாசமானவராய் இருந்தார். இவருக்கு பேர் என்னதான் சொல்றாங்க? ரபி என்று அழைத்தார்கள். அவருக்கு ரபி என்ற பட்டத்தை யாரும் கொடுக்கல. ஆனா அவருடைய போதனைகளை கேட்டவர்கள் என்ன பட்டு சொல்லிட்டாங்க? இவர் உண்மையாவே யார்தான்? ரபி தான். இவர் அவ்வளவு அருமையா என்ன பண்றாரு? போதிக்கிறாரு. என்ன மாதிரி வசனங்களை எடுத்து விலைக்கு சொல்றாரு. இவரு ரபி தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? முடிவு பண்ணிட்டாங்க. சரி, அப்ப பரிசேயனே இவர் என்னன்னு சொல்றாரு? போதகரே, ரபி என்று சொல்லுகிறார். சரி, அப்போ அவர் இவரிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன எதிர்பார்த்து வராரு? இவர் ஒரு ரபி, இவர் ஒரு போதகர், இவர்கிட்ட என்ன கிடைக்க போகுது? ஒரு அருமையான போதனை என்ன பண்ண போகுது? கிடைக்க போகுது. சரி, என்ன சொல்றாரு? நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். ஒரே அடி அடிச்சிட்டாரு. பிரதான ஆசாரியன் அல்லது பரிசேயர்கள் உம்மை போதகர் என்று என்ன பண்ணவில்லை? சொல்லவில்லை. நீ நேரம் எங்கிருந்து வந்தவர்? தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். அப்புறம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். சரி, முதல்ல போதகர்ன்றாரு. இரண்டாவது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நீர் தேவன், ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால்
நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். சரி, இதுக்கு முன்னாடி இயேசு என்ன அற்புதம் செஞ்சாரு? கானா ஊர்ல தண்ணீரை என்னவா மாத்தி இருக்கிறாரு? திராட்சரசமாய் மாத்தி இருக்கிறார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டுல யார் மட்டும் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல யார் யாரெல்லாம் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? மாப்பிள்ளை வீட்டார், பொண்ணு வீட்டார், அவங்க சொந்தங்கள், பந்தங்கள், தெரிந்தவர்கள், உறவுக்காரர்கள். நீங்க இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே யார்தான்? யூதர்கள், ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அதனால அந்த ஊர்ல இருக்கிற, கிராமத்துல இருக்கிற, சுத்து வட்டாரத்துல இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. சோ அது ஒரு காரணம். திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சு? கம்மியா போயிடுச்சு. சோ அந்த அற்புதத்தை யார் கேள்விப்பட்டிருக்கிறா? நிக்கோதேமு கேள்விப்பட்டிருக்கிறார். கேள்விப்பட்டுட்டு சொல்றாரு, தேவன் இல்லாவிட்டால் நீர் செய்கிற அற்புதத்தை வேற யாரும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அவ்வளோ அற்புதத்தை என்ன பண்ணிருக்கிறீரு? செய்திருக்கிறீரு. நீர் ஒரு போதகர் என்று சொல்லி இவர் சொல்றார். இப்போ பாருங்க, நிக்கோதேமு இயேசுவை 2 விதத்துல பார்க்கிறார். ஒன்று போதகராக பார்க்கிறார், இன்னொன்று அற்புதம் செய்கிறவராக. தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், இன்னொன்று யாரு? அற்புதம் செய்கிறவராக பார்க்கிறார். சரி, இப்போ இயேசு இவரை ஒருத்தர் அற்புதம் செய்கிறவராக பார்க்கிறார் இல்லையா? மக்களும் இவரை அற்புதம் செய்கிறவரா என்ன பண்றாங்க? பார்க்க தான் செய்யறாங்க. கானா ஊர்ல செய்த அற்புதத்தை ஜனங்க எல்லாம் பார்த்துட்டு இவரை என்ன பண்றாங்க? அற்புதம் செய்யறவரா பார்க்கறாங்க. நீங்க 2ஆம் அதிகாரத்தை போனீங்கன்னா 23 இருந்து வாசிங்களேன். ஜனங்க இயேசுவை எப்படி பார்க்கறாங்கன்னு நம்ம இங்க பார்க்கலாம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில். இப்போ பஸ்கா பண்டிகையில எங்க இருக்கிறாரு? எருசலேமில் இருக்கிறார். அப்போ அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய நாமத்தில் என்ன வைத்தார்களாம்? விசுவாசம் வைத்தார்கள். சோ இயேசு அற்புதம் செஞ்சதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இப்போ இதே யோவான் 20வது அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 20:30-31. ஏன் இயேசு அற்புதம் செய்தார் அப்படின்றதுக்கு யோவான் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சோ இப்ப இந்த அற்புதங்கள்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்குது? இயேசுவை என்ன விசுவாசிக்கணும்? கடவுள் என்று விசுவாசித்து என்ன பெற்றுக்கொள்ளணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்துல இந்த அற்புதங்களை கேட்கிற எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இயேசு அற்புதம் செய்தார், உனக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சரி, அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் சரி, நிறைய பேர் இயேசுவை விசுவாசிப்பதற்கு என்ன காரணம்? இயேசு எனக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். இப்ப இயேசு அற்புதம் செய்வார்ன்றதுக்காக நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அல்லது இயேசு கடவுள், அவரை விசுவாசித்தால் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதற்காக இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இயேசு அற்புதம் செய்வார்னு இயேசுவை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, ஒருவேளை இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, கானா ஒரு கல்யாணத்துல அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, குருடனை கண் பார்வை கொடுத்திருக்கிறாரு, குஷ்டரோகியை சுகப்படுத்தி இருக்கிறாரு, எனக்கும் இயேசு என்ன செய்வாரு? அற்புதம் செய்வாருன்ற நோக்கத்துக்காக நீங்க அவரை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இயேசு உங்களை எப்படி பார்க்கிறாருன்றதை நான் சொல்றேன். அதே யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யோவான் 2ஆம் அதிகாரம் மறுபடியும் வாசித்த அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய நாமத்தில் என்ன வைத்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். அப்புறம் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அவரை நம்பி என்ன பண்ணவில்லை? இணங்கவில்லை. ஏன் உங்களை நம்பி இணங்கவில்லை? ஏன்னா இவங்க யாரு? எதுக்காக இவரை விசுவாசிக்கிறாங்க?
அற்புதத்துக்காக மட்டும்தான் இவரை விசுவாசிக்கிறாங்க. இவரை என்னன்னு விசுவாசிக்கல? கடவுள் தெய்வம் என்று என்ன பண்ணவில்லை? விசுவாசிக்கல. யோவான் என்ன சொல்றாரு? அவர் ஏன் அற்புதம் செய்தார்? அற்புதத்தை பார்த்து இவரை என்னன்னு விசுவாசிக்கணும்? ஆண்டவர் தெய்வம் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆனால் ஜனங்கள் இவருடைய அற்புதத்தை பார்த்தார்கள், அற்புதத்தை பெற்றார்கள். ஆனால் இவரை என்னன்னு விசுவாசிக்கவில்லை? தெய்வம் என்று விசுவாசிக்கவில்லை. அப்படிப்பட்டவர்களை இயேசு என்ன பண்ணியிருக்கிறாராம்? அவரும் என்ன பண்ணல? அவங்கள நம்பல. அவங்கள நம்பி அவங்களுக்கு என்ன பண்ணவில்லை? இணங்கவில்லை. அப்புறம் என்ன பண்றாரு? மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு என்ன கொடுக்க வேண்டுவதில்லை? சாட்சி கொடுக்க வேண்டுவதில்லை. இயேசுவுக்கு யார் யார் எதுக்காக அவரை நம்புறாங்கன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை என்னன்னா, இயேசுவை அவர் செய்த அற்புதத்துக்காக அவரை நம்பாதீங்க. இனிமேலும் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாருன்றதுக்காக அவரை என்ன பண்ணாதீங்க? நம்பாதீங்க. அவரை நீங்க நம்பணும்னா எப்படி தெரியுமா நம்பணும்? அவர் தாங்க தெய்வம். என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குதோ இல்லையோ, அவர் யாரு? தெய்வம். அந்த நம்பிக்கையோடு நீங்க அவரை நம்பினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ லாசரு எடுத்துக்கோங்க. லாசரு இறந்து போயிட்டார். இயேசு அவங்க வீட்டுக்கு போறார். லாசரு உயிரோடு எழுப்புறார். இப்ப லாசரு இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரா? ஏன்னா அற்புதங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல, அவைகள் தற்காலிகமானவைகள். லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டார், அது உண்மைதான். இன்னைக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா, அவர் மரித்து உயிரோடு எந்திரிக்கிறது தான் மிகப்பெரிய அற்புதம். அதை விட வேற அற்புதம் இருக்குதா சொல்லுங்க? என் கால் நொண்டி நொண்டி நடந்தா இன்னைக்கு கால் சரியாயிடுச்சு, அது பெரிய அற்புதமா? நான் செத்து போய் உயிரோடு வந்திருக்கிறேன்னு சொல்றது பெரிய அற்புதமா? செத்து போய் உயிரோடு வந்திருக்கிறேன்னு சொல்றதுதான் மிகப்பெரிய அற்புதம். அப்போ அந்த அற்புதத்தை பெற்ற லாசருவே ஒரு நாள் என்ன ஆயிட்டாரு? இறந்து போயிட்டார். ஆனா நீங்க அதுக்காக இயேசுவை விசுவாசிக்காம, இயேசுவை விசுவாசித்தால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, இயேசுதான் மெய்யான ஆண்டவர், மெய்யான தெய்வம் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இந்த உலகத்திலே உங்களுக்கு அற்புதம் நடக்கலாம், அற்புதம் நடக்காம போகலாம். ஆனால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நீங்க எதுக்காக இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? ஆனா அவருக்கு தெரியும் நீங்க எதுக்காக விசுவாசிக்கிறீங்கன்னு. ஏன்னா ஒரு சில மக்கள் அவர் செய்த அற்புதத்தின் நிமித்தம் அவரை என்ன பண்ணினார்களாம்? விசுவாசித்தார்கள். நீங்கள் அற்புதத்தின் நிமித்தம் விசுவாசிக்க கூடாது. அவர் தெய்வம், அவர் கடவுள் என்பது நிமித்தம் நீங்கள் அவரை என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இங்க நம்ம தொடர்ந்து என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். மறுபடியும் வருவோம். யோவான் 3ஆம் அதிகாரம். இங்க நிக்கோதேமு இயேசுவை வெறும் அற்புதம் செய்யறவரா மட்டும் பார்க்கல, அவர் என்னவா பார்க்கிறாரு? போதகராக பார்க்கிறார். இப்ப இவர் போதகரா மட்டும் பார்த்தா போதுமா? இவர் என்னவா பார்க்கணும்? இயேசுவை தெய்வமாக பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப இயேசு அவர் தெய்வமா பார்த்தாதான் அவருக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். இப்போ நீங்க எல்லாம் கவனிங்க. இப்போ நிக்கோதேமு என்ன பண்றாருன்னா, இயேசு கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. அவர் என்ன பண்றாரு? இயேசுவை பார்த்த உடனே சொல்றாரு, நீர் தேவனிடத்துல இருந்து வந்த போதகர், அப்புறம் தேவன் உம்மோடு இருக்கிறதுனால நீங்க என்ன செய்றீங்க? பெரிய பெரிய அற்புதம் செய்றீங்க அப்படின்னு ஒரு பேச்சு என்ன பண்றாரு? ஆரம்பிக்கிறார். பேச்சுதான் ஆரம்பிக்கிறார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? ஓகே, என்ன நீ போதகர் சொல்லி இருக்கிற, அதனால உனக்கு ஒரு போதனை என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு உனக்கு ஒரு போதனையை கத்துக் கொடுக்க போறேன். என்ன போதனை? உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு போதனை. அப்பதான் இயேசு ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாரு? இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான்? காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யோசிங்க.
நிக்கோதேமு வேற என்னையோ ஒன்ன வச்சு பேசிட்டு இருக்காரு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நீ என்ன ரபியா பாக்குற, என்ன போதகரா பாக்குற, நீ என்ன ஒரு அற்புதம் செய்கிறவரா பாக்குற, ஓகே. ஆனா உனக்கு எது அவசியம் தெரியுமா? எது அவசியம்? நித்திய ஜீவன் உனக்கு அவசியம். நீ எங்க வரணும்? தேவ ராஜ்யத்துக்குள்ள வரணும். இப்போ இங்க ரெண்டு விஷயம் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான்? காண மாட்டான். கண்ணால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. 5வது வசனத்துல சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். இப்ப இது ரெண்டுமே வேற வேற கிடையாது, ஒரே கருத்து தான். மறுபடியும் பிறப்பது என்றால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது. தேவராஜ்யத்தை காண மாட்டான், தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான் என்பது ரெண்டுமே என்னதான்? ஒரே கருத்து தான். ஆக மொத்தம் நிக்கோதேமு என்ன பண்ண வேண்டும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். நிக்கோதேமு தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். நிக்கோதேமு ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ண வேண்டும்? பிறக்க வேண்டும். தேவ ராஜ்யத்துக்குள்ள அவன் என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். இதுதான் யாருடைய விருப்பம்? இயேசுவினுடைய விருப்பம். அல்லேலூயா. இப்போ இயேசு இங்க பாருங்க, அவர் ஒரு பெரிய கூட்டத்துக்கு பேசல. யாருகிட்ட பேசிட்டு இருக்காரு? ஒரு ஆளுகிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் யாருக்கு முக்கியம்? இயேசுவுக்கு முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் என்ன பண்ண வேண்டும்? பிறக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். அல்லேலூயா. இப்ப தேவ ராஜ்யம்னா என்ன? இன்னைக்கு தேவ ராஜ்யத்தை கூட நிறைய என்ன பண்றாங்க? கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சுருக்கமா நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். தேவ ராஜ்யம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனோடு நல் உறவு என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அதோடு முடிந்தில்ல. அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனோடு எப்படி நல் உறவு இருக்கிறதோ அது போல இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களோடு என்ன இருக்கணும்? நல் உறவு இருக்க வேண்டும். அதுதான் என்னது? தேவ ராஜ்யம். இப்போ பரிசேயர்கள் இயேசு கிட்ட கேட்கிறாங்க, தேவராஜ்யம் எப்போ வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. லூக்கா 17வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக சோ அவங்க என்ன கேட்கிறாங்க? தேவராஜ்யம் என்ன கேள்வி கேட்கிறாங்க? தேவராஜ்யம் எப்போது வரும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய மென்டாலிட்டியில பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மேசியா என்று ஒருவர் வருவார், அவர் தாவீதுனுடைய வம்சத்துல மறுபடியும் என்ன பண்ணுவாரு? இஸ்ரவேலினுடைய ராஜ்யத்தை உருவாக்குவார். அந்த ராஜ்யம் என்ன ராஜ்யமாக இருக்கும்? தேவ ராஜ்யமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது எல்லாமே என்னதான்? பொலிட்டிக்கல் கிங்டம். சோ அவங்க என்ன சொல்லி நினைச்சு கேட்கிறாங்க, எப்போ தேவராஜ்யம் வரும்? இப்ப இயேசு என்ன பதில் சொல்றார் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. அதான் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன அர்த்தத்தோட சொல்றாருன்னா, ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, உங்க எல்லாருக்கும் நடுவுல தேவராஜ்யம் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்னு, உங்களுக்கு உள்ள என்ன இருக்குது? தேவராஜ்யம் இருக்குது.
அப்படின்னா அவர் அந்த பரிசேயருக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க தேவனோடு நல் உறவுல இருக்கணும், நீங்க மற்றவர்களோடு நல் உறவுல இருக்கணும். அப்படி இருந்தாலே தேவராஜ்யம் உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறது, இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த கட்டளையில 2 பிரதானமான கட்டளை. என்ன கட்டளை? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடு என்ன பண்ணுவாயாக, அன்பு கூறுவாயாக. அப்போ எனக்கும் தேவனுக்கும் என்ன இருக்குது, நல் உறவு. அதுக்கப்புறம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன் பிறனிடத்தில் நீ என்ன பண்ணுவாயாக, அன்பு கூறுவாயாக. அப்போ எனக்கும் ஆண்டவருக்கு எப்படி நல் உறவு இருக்கிறதோ அது போல எனக்கும் மற்றவர்களிடத்துல என்ன இருக்குது, நல் உறவு இருக்கிறது. இதுக்கு பேர் தான் என்னது, தேவ ராஜ்யம். அப்ப இயேசு சொல்லிட்டாரு, தேவ ராஜ்யம் இப்பொழுதே உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. இப்ப தேவராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதா அப்படின்னா என்ன நடக்கணும், நீங்க ஆண்டவரோடு நல் உறவுல இருக்கணும், நீங்க மத்தவங்களோட எப்படி இருக்கணும், நல் உறவுல இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது, தேவராஜ்யம். இப்போ நிக்கோதேமை கூட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறந்தாதான் எங்க வர முடியும், தேவராஜ்யத்துக்குள்ள வரும். அப்படின்னா என்ன, முதல்ல நீ மறுபடியும் பிறந்தால்தான் தேவனோடு உனக்கு முதல்ல என்ன ஏற்படும், நல் உறவு ஏற்படும். அப்படி தேவனோடு உனக்கு நல் உறவு ஏற்பட்டால் மற்ற மனிதர்களோடு உனக்கு என்ன உறவு ஏற்படும், நல் உறவு ஏற்படும். அப்படி நடக்க வேண்டுமானால் நீ மறுபடியும் என்ன பண்ண வேண்டும், பிறக்க வேண்டும். அப்படி நடக்க வேண்டுமானால் நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ண வேண்டும், பிறக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, கிரேக்க வார்த்தை born again அப்படின்ற ஒரு வார்த்தை. born again அதுதான் என்னது, மறுபடியும் பிறப்பது. அந்த மறுபடியும் என்ற வார்த்தை, அகெயின் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியே இன்னொரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு என்ன பேர்னா above அர்த்தம். அப்ப born again அப்படின்றத எப்படியும் சொல்லலாம், born above. அப்போ என்ன சொல்றாரு இயேசு அவனுக்கு, நீ மறுபடியும் பிறக்கணும்னா நீ மேல இருந்து என்ன பண்ணணும், பிறக்கணும். கர்த்தருக்குள்ள நீ என்ன பண்ணணும், மாறணும், பிறக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, புது மனிதனாக என்ன பண்ணணும், மாறணும். இப்போ இந்த இடத்துல ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது அப்படின்னா இது தனித்தனி வார்த்தை கிடையாது. யோவானை பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டுத்தையுமே எப்படிதான் சொல்றாரு, ஒன்றாக வைத்துதான் சொல்லுகிறார். நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா you should be born in the water and in the spirit அப்படின்னு வரும். நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ண வேண்டும், பிறக்க வேண்டும். சோ இப்ப இங்க ஜலம்னா எதை சொல்றார் யோவான்? பரிசேயர்கள் யூத பாரம்பரியங்களை பொறுத்தவரை ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்படுவதற்கு ஜலம் மிக அவசியமாய் காணப்படுகிறது. அப்ப இங்க இயேசு அந்த பரிசேயனை பார்த்து என்ன சொல்றாரு, நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்ப யூதருடைய பாரம்பரியத்தின்படி ஒவ்வொரு மனிதர்களும் சுத்திகரிக்கப்படணும்னா அவங்க ஜலத்தினால் தங்களை என்ன பண்ணுவார்கள், சுத்திகரித்துக் கொள்வார்கள். ஜலத்துல முங்கி எந்திரிக்கிறது இதெல்லாம் என்னது, சுத்திகரிப்பின் அடையாளம். இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மரண வீட்டுக்கு போயிட்டு வந்தவன என்ன பண்றோம், நம்ம உச்சந்தலையில இருந்து ஊத்துவோம் தண்ணிய. அது எதற்கு அடையாளம், ஒரு சுத்திகரிப்புக்கு அடையாளம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சுத்திகரிப்புக்கு அடையாளமா அந்த தண்ணீர் என்ன பண்ணப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. வெளியே போயிட்டு வந்தா கை கால என்ன பண்றோம், கழுவுறோம், முகத்தை கழுவுறோம். சிலர் 2 முறை என்ன பண்ணுவாங்க, குளிப்பாங்க. ஏன்னா அவங்க உடம்பு எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும். இப்ப யூத பாரம்பரியத்துல ஜலம் என்பது எதற்கு அடையாளமா பயன்படுத்தப்படுகிறது, சுத்திகரிப்புக்கு அடையாளமா பயன்படுது. ஆனா இயேசு அந்த ஜலம் என்று சொல்லி நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போது அவர் எந்த அர்த்தத்துல சொல்றார்னா, உன் பாவங்கள் உனக்கு என்ன பண்ணப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும். இப்போ இயேசு வர்ற வரைக்கும் யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்கு எதை பயன்படுத்தினார்கள், ஜலத்தை பயன்படுத்தினார்கள். இப்போ இயேசு வந்ததுக்கு அப்புறமா ஜலம் ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிப்பதில்லை. யாரு மன்னிக்க வேண்டும், இயேசு ஒரு மனிதனுடைய பாவத்தை என்ன பண்ண வேண்டும், மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசு அவங்க கிட்ட என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்கள் இருந்து உனக்கு என்ன பெற வேண்டும், நீ மன்னிப்பை பெற வேண்டும்.
மன்னிப்பை பெற்று நீ மன்னிப்பை பெறுவாயானால் நீ தேவனோடு என்ன ஆயிடுவா? ஐக்கியம் ஆயிடுவ. அதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ணுவது? ஆவியினால பிறப்பதுனா என்ன? தேவனோடு என்ன ஆவது? ஒன்றாக இணைவது. ஹல்லேலூயா. இப்போ இயேசு நிக்கோதேமுக்கு என்ன சொல்றாரு? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நீ தேவனோடு என்ன பண்ணப்பட வேண்டும்? இணைக்கப்பட வேண்டும். இது ரெண்டும் வேற வேறையா? இல்ல, இது ரெண்டும் ஒண்ணுதான். என்றைக்கு நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறதோ அன்றைக்கு நாம் தேவனோடு என்ன ஆகிறோம்? இணைக்கப்படுகிறோம். அதுதான் அவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அப்போ தேவ ராஜ்யத்துக்குள்ள ஒருவர் வருவதற்கு முதல் படி என்னது? அவருடைய பாவங்கள் அவருக்கு என்ன பண்ணப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். அவர் தேவனோடு என்ன பண்ணப்பட வேண்டும்? இணைக்கப்பட வேண்டும். ஜலம் ஒரு மனிதனை என்ன பண்ணுகிறது? சுத்திகரிக்கிறதுக்கு அது அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இருக்கிற காலத்திலே இயேசுதான் ஒருவருடைய பாவத்தை என்ன பண்ண முடியும்? மன்னிக்க முடியும். அதுக்கப்புறம் இயேசு ஒருவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டால் அவன் என்னவா மாறுறான்? நீதிமானாய் மாறுகிறான். அவனுக்கு தேவனோடு என்ன வந்து விட்டது? நல் உறவு வந்து விட்டது. ஆகவே அவன் ஆவியில் என்ன ஆயிட்டான்? பிறந்து விட்டான். ஹல்லேலூயா. சொல்லுது புரியுதா? மறுபடியும் பிறக்கிறதுனா ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிறதா ரெண்டுமே ஒண்ணுதான். மறுபடியும் பிறப்பது, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பது ரெண்டுமே எதை குறிக்கிறது? ஒரே விஷயம். என்ன ஒரே விஷயம்? ஒருவனுடைய பாவங்கள் அவனுக்கு என்ன பண்ணப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட்டு அவன் நீதிமானாக என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். அப்படி அவன் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக மாறும்போது அவன் எங்க வர்றான்? தேவ ராஜ்யத்துக்குள்ள வர்றான். ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டது என்ற உறுதி நமக்கு இருக்கிறதா? நாம் தேவனோடு நல் உறவிலே இணைந்து விட்டோமா? அந்த உறுதி நமக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் நீங்க எங்க இருக்கிறீங்க? தேவ ராஜ்யத்துல இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப நம்மெல்லாம் எந்த மக்கள்? தேவ ராஜ்யத்தின் மக்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவ ராஜ்யத்தின் மக்கள் என்று சொல்லும் போது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் நமக்கும் ஆண்டவருக்கு என்ன இருக்கணும்? நல் உறவு. நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன இருக்கணும்? நல் உறவு இருக்கணும். நல் உறவு என்று சொல்லும் போது நல் இணக்கம், ஹார்மனி, நல் இணக்கம். எல்லாரோட எப்படி வாழணும்? இணக்கமா வாழணும். அப்புறம் ஈக்குவாலிட்டி, எல்லாரோட சமமா என்ன பண்ணணும்? வாழணும். தேவராஜ்யம் அதுதான். யாரையுமே நமக்கு குறைவா என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது, நடத்தக்கூடாது. அதே மாதிரி யாரோடும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? மனவேதனை, கசப்பு, வெறுப்பு, பிரிவினை என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. தேவராஜ்யம் அதுதான். எல்லாரோடு நல் இணக்கம், எல்லாரோடு சமமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இப்ப நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். இன்னும் இதுல நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம்? கண்டினியூ பண்ணுவோம். நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.